ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. நேதாஜி குறித்த கமுக ஆவணங்களை வெளியிடுமாறு நடுவண் அரசை வற்புறுத்த உச்சநீதிமன்றம் மறுப்பு. காவல் அதிகாரி விஷ்ணு பிரியாவின் தற்கொலை வழக்கை நடுவண் புலனாய்வுத்துறைக்கு மாற்ற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். தீவிரவாதத்தை எதிர்க்கும் இந்தியாவுடன் உறவை வலுப்படுத்த விரும்புவதாக அமெரிக்க தூதர் ரிச்சர்ட் வெர்மா கருத்து. திமுக நிர்வாகி பொட்டு சுரேஷ் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளியான அட்டாக் பாண்டி மும்பையில் கைது. திண்டுக்கல் நீதிமன்றம் அருகே மர்ம நபர்களால் போக்கிலி வெட்டி கொலை, பொதுமக்கள் ஓட்டம். ஈரோடு அருகே பேருந்து ஓட்டுநர் வீட்டின் பூட்டை உடைத்து 35 பவுன் நகைகள் கொள்ளை. புதுச்சேரி அருகே 9 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அரசு பள்ளி துப்புரவு ஊழியர் கைது. நாமக்கலில் ஓராண்டாக உதவித்தொகை வழங்கப்படாததை கண்டித்து ஆட்சியரை முற்றுகையிட்ட மாற்றுத்திறனாளிகள். இலங்கை போர்க்குற்றம் குறித்து பன்னாட்டு விசாரணை நடத்த கோரி தூத்துக்குடியில் மதிமுக ஆர்ப்பாட்டம். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு நடுவம் தகவல். ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.